இந்த வருடம் 2025 மரண தண்டனை இல்லாத ஒழித்த முதல் ஆபிரிக்க நாடு எது? ஜிம்பாப்வே. அண்மையில் 2025 சர்வதேச அங்கீகாரத்தினை பெற்ற இலங்கையின் ரயில் மார்க்கம் எது? கொழும்பு, பதுளை. அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மாற்றுவதற்கு உத்தேசித்து வரும் ஆசிய நாடு எது? பங்களாதேஷ். அண்மையில் 2025 ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையினால் உலக தியான தினமாக அறிவிக்கப்பட்ட தினம் எது? டிசம்பர் 21. ஐநாவில் உலக தியான தினத்தை முன்மொழிந்த நாடு எது? இந்தியா. இராணுவ பிரச்சினைக்கு பின்னர் சமீபத்தில் எந்த ஆப்பிரிக்க நாடு தனது புதிய அரசியலமைப்புக்கான மக்கள் வாக்கெடுப்பினை நடத்தியது? காபோன். இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கடவுச்சீட்டு எத்தனை பக்கங்களை கொண்டது? 48. உலக சமாதான சுற்றெண்ணில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? ஐஸ்லாந்து. சமீபத்தில் எந்த ஆபிரிக்க நாடு தன்னுடைய சுதந்திரத்திற்கு பின்னரான இயற்றப்பட்ட தேசிய கீதத்தை மாற்றி புதிய கீதத்தினை அறிமுகப்படுத்தியது? நைஜீரியா. வெனிசுலாவில் நீடித்து வந்த அரசியல் நெருக்கடிக்கு பின்னர் சமீபத்தில் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? நிக்கோல்ஸ் மதுரை. அண்மையில் காலமான இந்தியாவின் 14வது பிரதமரின் பெயர்? மன்மோகன் சிங்.